நம்ம ஊர் அணைக்கட்டில் மீன் பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, மீனை பாருங்கள். நேற்றுலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. மீனை வந்து கொடி மீன் அவ்வளோ தெரியுது. அதை வந்து கொசுவலை வச்சு இழுக்க போகிறாங்க. அதே மட்டும் அந்த இடத்துலையும் கொசுவலை வச்சு இழுக்கிறாங்க. அங்கே பெரிய மீன் மாட்டு தானே, அங்கே நம்ம இருக்கிற இடத்துல அங்கே பெரிய மீன் மாட்டு தான். இங்கே கீழே போய் பார்ப்பாங்க என்ன மீன் மாட்டுதுன்னு. கிட்ட போக முடியாதா? சரி போய் பார்ப்போம். திறந்து விட்டார்ல ஒருத்த கண்ணை. தண்ணி நேற்று அதிகமான தண்ணி ஊற்றுருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. நேற்று நான் வர முடியல, மழையை பெஞ்சிக்கிட்டு இருந்தனால. யாரு தண்ணி எவ்வளோ தண்ணி. மீன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மீன் இதில் ஏறிக்கிட்டே இருக்குங்க. இந்த பாருங்க, வரிசை ஏறிக்கிட்டு இருக்கு. அது இழுக்க எப்படி வருதுன்னு பாருங்க. மீன் ஏறும், ஏற காணும். அப்படியே காமிங்கண்ணே. பாருங்க, கெண்டை குஞ்சு, சரியான கெண்டை குஞ்சுங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். கெண்டை குஞ்சு தவிர மற்ற எந்த மீனுமே இல்லை. போட்டுங்கண்ணே. இருங்கண்ணே, விரட்டி வரேண்ணே. ஏறிச்சு, உள்ளே ஏறிடுச்சு. தூக்குங்க. ஓட்டையா வலை கீழே? அறுவாடு போட்டோம்னா பயங்கரமா இருக்கும். கொரவா குட்டி தண்ணிக்கு தெளிவா தெரியுது. ஐயோ ஐயோ வேற பிடிச்சிட்டேங்க. ஐயோ ஓடிடுச்சு. பிடிச்சாச்சு. தண்ணிக்கு தண்ணிக்கு சேட்டை இழந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேறுங்க பிடிச்சிட்டேன் கொரவா குட்டியை. விட்டுருவோம். இந்த இடத்துல ஒரு சிலேபி போகுது. வேறுங்க சிலேபி இங்கிட்ட மீன் பிடிக்கிறா. என்ன மீன் வச்சுருக்காங்க பார்ப்போம். தண்ணி சட்ரஸில் கண்ணு திறந்துருக்குங்க. உத்துணூண்டு தான் திறந்துருக்கு. அதுக்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போகுதுன்னு. ஃபுல்லாக திறந்துச்சுன்னா இங்கெல்லாம் நிற்க முடியாது, அவ்வளோ தண்ணி கிடக்குது. இதில் வந்து மீன் இந்த மூளையில் ஏறி கிடக்கும். இதெல்லாம் கச்சா வச்சு அரிச்சா ஒரு நேரத்தில் ஏதோ கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. கல் ஏதோ வந்து நம்ம போக போக மீன் எல்லாம் குதிக்குது. கல்லாக ஏதோ ஒன்று அரிச்சிட்டு வந்து கிடக்குது. இதுதான் நம்ம ஊர் அணைக்கட்டு. பார்க்கவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு பாருங்க. இதுலலாம் உளுந்தோம்னா ஆளு காலி. ஸ்லேப் இந்த கிராமின் ஸ்லேப்பிங்க. பிடிச்சிட்டேங்க. மொத்த சிலேபி பிடிச்சிட்டேன். ஏறி வந்து உழுந்துதான் பிடிச்சிட்டேன். பாருங்க 2-3 சிலேபி ஏறி குளிச்சிச்சிங்க. அந்த இதில் வருதுல தண்ணி டவக்குன்னு ஏறி அங்கே அந்த ஒரு 5-6 சரியான சிலேப்பிங்க. அந்த மூலையில் இந்த மாதிரி அந்த எடுத்து போகுது. இந்தா தம்பிகிட்ட கொடுக்க போகிறேன் மீனை. ஏண்டா முதல்ல நின்னீங்களா? மீன் வந்துச்சானடா? பிடிக்க வேண்டியானே? ஏறி குதிச்சானே அந்த மேலே? நீ பாத்தி முதல்ல ஏறி குதிச்சானே? சரியான சிலேப்பிடா, பெருசு. மீன் போகுது. மீனை காமிங்க ப்ரோ. சிலேப்பே இல்லையா? அங்கிட்டு ஏறவே இல்லை. சரியான கெண்டை காமிடா. அந்த மீனை காமிடா தம்பி. இதுலேயே இருந்துச்சு நம்ம பிடிச்ச ஒரு பெரிய சிலேப்பி. மற்றதெல்லாம் கெண்டை குஞ்சு. உடம்பு ஃபுல்லாக கெண்டை குஞ்சு. பிடிங்க பிடிங்க திராவிட பிடிங்க.
நீங்கள் பிடிங்க, பையா பிடிங்க மச்சான். கையெல்லாம் ஒரு வைக்கலாம். நம்ம தம்பராவளத்துக்கு மீன் மட்டும் சிலேப்பியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது திறந்துருக்கு தம்பராவலாம். அது தண்ணி போயிட்டு தான் இருக்குது. இந்த வரேன் வேட்டி கொண்டு போகிறேன். வேட்டா தம்பி, தூக்குங்க தூக்குங்க. வந்துடு, உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான், தூக்குங்க. முள்ளு போயிடுச்சே, முள்ளு அடுங்கண்ணே, முள்ளு முன்னாடி கிடக்குதா? என்ன முள்ளு? இந்த வருஷம் அணைக்கட்டில் பெரிய மீன் வராததுக்கு காரணம், இந்த வருஷம் சுற்றி வட்டாரத்தில் எந்த கம்மாயத்துலேயும் மீன் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுலையுமே கெண்டை அறிவலை வச்சு பிடிச்சிட்டாங்க கெண்டையெல்லாம். அதனால் மீன் அவ்வளோதான் வரலங்க. இல்லாட்டி இதுக்கு முன்னாடிலாம் தண்ணி வரும்போது அவ்வளோ மீன் வந்திருக்கும். உள்ளே ஒரு சிலேப்பி ஒன்று மாட்டியிருக்கு. சிலேப்பி ஒன்று கிடக்குது, அதை எடுத்துருங்க, ஓடிட போகுது. இல்லாட்டி சிலேப்பிலாம் பெரிய பெரிய சிலேப்பியாக வரும். பிடிங்க மச்சான். அது வர தண்ணி செம்ம போர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த மாட்டோம் மூளையில் வந்து மீன் ஒதுங்கும். காலை வச்சோம்னா காலி தான், நம்ம பார்க்க முடியாது. அப்புறம் நம்மளை அவ்வளோ பொருளில் தண்ணி இழுத்து தள்ளிடும். அந்த இதில் இறங்குதுண்ணே, இந்த நடக்கும் போது இதில் போயிட்டு ஒரு வலையை வச்சுக்கிட்டு இங்கிட்டு விரட்டினோம்னா மீன் மாட்டுங்க. இடி முழங்கண்ணா, முழங்குதுங்க, சவுண்டு செம்ம சவுண்டு. இடி சத்தம் மாட்ட சவுண்டு கேட்குது. ஏறும் பாருங்க, இப்போ ரிட்டன் ஏறும். ரோகு, பெரிய ரோகு. இந்த மீன் எவ்வளோ மீன் இந்த வரைக்கும் ஒன்று வருது. அந்த பிடிச்சி விடுது. சரியான பேச மச்சா, அது 3 கிலோ 4 கிலோ இருக்கும் கெண்டை. எங்க ஏறுதா? சரியான கெண்டைக்கா வந்துச்சு. இப்போ அந்த இருக்கு சிலேப்பி. இந்த போகுது. ஐயோ என்னங்க மீன் இவ்வளோ குதிக்குது. இங்கிட்ட ஏறி உள்ள எடுத்துக்கிடுவோம். கெண்டை தான் போயிருச்சு. அங்கிட்ட அண்ணன் இறங்குறாரு, வலை உழுந்துட்டாருங்க. வலை கட்டுறோம்னு இறங்குறாங்க, உழுந்துட்டாரு அண்ணன். கட்டி மீன் பிடிக்கிறாருன்னு பார்ப்போம். ஓரத்தில் தேடி பார்க்குறாரு. மீன் வந்து மூளையில் ஒதுங்கி கிடக்கும். இந்த 3 கண்ணு திறக்காமல் இருக்குல்ல, அந்த 3 கண்ணில் வந்து மீன் கிடக்குங்க. ஏற்று மீன் பார்ப்போம். ரொம்ப ரிஸ்கான வேலை. ரிஸ்க் எடுத்து போகிறாரு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கல் எடுத்துகிட்டு போகிறாரு மீன் அடிக்கிறதுக்கு. அடிப்பாரா மீன்? தாங்க மீன் ஒன்றும் வரமாட்டுது. அதனால் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வலை கட்டுறாப்புல மீன் மாட்டுமான்னு தெரில. நம்ம கிளம்பியாச்சு, வேறு ஊருக்கு போவோம். இது மாட்டம் ஆனால் எங்கன்னே இருக்கா, அங்கே இங்கே போயிட்டு மீன் ஏறுதான்னு போய் பார்ப்போம்.